2024 தமிழ்நாடு பட்ஜெட்டில் ஹைலைட் பண்ணி கொடுத்த கண்டென்ட் ஒரே வீடியோவில் இன்றைக்கி பார்க்குறோம். இந்த வீடியோ மோர் தேன் இனஃப். இதில் இருந்த கொஷின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழ்நாடு பட்ஜெட் 2024 இதோட தீம் கருப்பொருள் என்ன கொடுத்துருக்காங்க? தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி. அப்போ கருப்பொருள் என்ன? தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி. நமக்கு இந்த தமிழ்நாடு பட்ஜெட்டை ஸ்டேட் ஃபினான்ஷியல் இயர் 2024-25க்கான இந்த ஸ்டேட் ஃபினான்ஷியல் இயருக்கு பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணது யார்? நம்ம தங்கம் தென்னரசு அவர்கள். நம்ம மினிஸ்டர், தமிழ்நாடு கவர்மெண்ட் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டே நமக்கு 7 தமிழ் கனவுகள் பற்றி பேசியிருக்காங்க. தமிழில் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இங்கிலீஷில் சொல்கிறேன். 7 தமிழ் கனவுகளில் சமூக நீதி, கடைக்கோடி மனிதருக்கும் நல வாழ்வு, உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், பசுமை வழி பயணம், தாய் தமிழும் தமிழ் பண்பாடும். ஒரு டைம் ரீட் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். சமூக நீதி, கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு, உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், பசுமை வழி பயணம், தாய் தமிழும் தமிழ்நாடும். இங்கிலீஷில் கிராண்ட் 7 தமிழ் ட்ரீம்ஸ் கிராண்டாக ஒரு 7 தமிழ் ட்ரீம்ஸ். இங்கிலீஷில் பார்க்குறோம். சோஷியல் ஜஸ்டிஸ், வெல்ஃபேர் மார்ஜினலைஸ்ட் செக்டார் டெவலப்மெண்ட் ஃபார் புவர் அண்ட் மாடரேட் பீப்புள் இன் தமிழ்நாடு, டிரான்ஸ்ஃபார்மிங் தமிழ் யூத் ஆஸ் குளோபல் அச்சீவர்ஸை நம்ம தமிழ்நாடு யூத்தை மாற்றணும். நாலேஜ் பேஸ்ட் இக்கானமி, ஈக்குவாலிட்டி ஃபோக்கஸ்ட் ஆன் வெல்ஃபேர் ஆஃப் விமன், சஸ்டைனபிள் ஃபியூச்சர், தமிழ் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர். இது நமக்கு கொடுக்கப்பட்ட 7 முக்கிய தமிழ் கனவுகள். அடுத்து நமக்கு டிரான்ஸ்லேஷன் ஆஃப் சிலப்பதிகாரம் அண்ட் மணிமேகலை. சிலப்பதிகாரம் மணிமேகலையை டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. எத்தனை லாங்குவேஜில் பண்ணியிருக்காங்க? 25 லாங்குவேஜில் பண்ணியிருக்காங்க. இந்த 1924 ஐவிசிங்கிறது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரீகம் 1924 நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கீழடி மியூசியம். கீழடியில் இருக்க மியூசியத்துக்காக ஒரு 17 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க. சென்னையில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரீகத்துக்காக ஒரு சென்டினரி கான்ஃபரன்ஸ், நூற்றாண்டு மாநாடு ஒன்று நடத்தியிருக்காங்க. கலைஞர் கனவு இல்லம்ங்கிற திட்டத்துக்கு கீழே 2030க்குள்ள 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படிங்கிறது இதோட டார்கெட்டாக இருக்குது 2030க்குள்ள. இப்போ 2024-25 சுமார் 1 லட்சம் வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு வீடுகளும் 3.5 லட்சம் மதிப்பில் இருக்குது. சிஎம் தாயுமானவர் ஸ்கீம் அப்படிங்கிறது பாவர்ட்டி எராடிகேஷனுக்காக, வறுமையை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் சிஎம் தாயுமானவர் ஸ்கீம். வடசென்னை வளர்ச்சி ஸ்கீம்ங்கிறது 1000 கோடி மதிப்பில் கொண்டு வந்திருக்காங்க. ஹைடெக் ஃபிலிம் சிட்டி அப்படிங்கிறது நமக்கு சென்னையில் இருக்க பூந்தமல்லி, இங்கிலீஷில் பூனமல்லி 500 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க. ரிவர் என்ஹான்சிங் பிளான், ஆறுகள் மேம்பாட்டு திட்டம். எந்தெந்த ஆறுகள்? வைகை, காவேரி, தாமிரபரணி, நொய்யல். இதுக்கு 5 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆறுகள் மேம்பாட்டு திட்டத்தில் மொத்தமாக நமக்கு 4 ஆறுகள், வைகை, காவேரி, தாமிரபரணி, நொய்யலுக்கு 5 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க. சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். எதுக்கு சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்? ரூரல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்காக. கிராமப்புற அரசு பள்ளிகளுக்கு சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்ங்கிறத அறிமுகப்படுத்தியிருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைகளுக்கான உயர்கல்வி வழங்கணும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸுங்கிறது சமூக பாதுகாப்புத்துறை. யாருக்கு? சில்ட்ரன் வெல்ஃபேருக்கு. சிறப்பு பயிற்சி மற்றும் குழந்தைகள் நலவாழ்வுக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ், சமூக பாதுகாப்புத்துறை இதை அமைச்சிருக்காங்க. கலைஞர் லைப்ரரி அண்ட் சயின்ஸ் சென்டர், கலைஞர் லைப்ரரி நூலகம், சயின்ஸ் சென்டர் அறிவியல் மையம் நமக்கு கோயமுத்தூரில் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கில் லேப்ஸ் திறன் ஆய்வகம் 100 அரசு பள்ளிக்கும் அது சார்ந்த அரசு கல்லூரிகளுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கில் லேப்ஸுங்கிறது 100 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் புதல்வன் ஸ்கீம், இம்பார்ட்டன்ட் ஸ்கீம், நிறையா இதில் பார்த்துருப்பீங்க. தமிழ் புதல்வன் ஸ்கீம்ங்கிறது 6லேருந்து 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம். ஓகேவா? 1000 ரூபாய் மாணவருக்கு வழங்கும் திட்டம். எத்தனாவது வகுப்பு? 6லேருந்து 12 வரைக்கும் மாதம் ரூபாய் 1000.
ஒலிம்பிக் அகாடமி நமக்கு சென்னை, மதுரை, திருச்சி அண்ட் நீலகிரிஸில் கொண்டு வர போகிறாங்க. ஒலிம்பிக் அகாடமி எங்கெல்லாம் கொண்டு வர போகிறாங்க? சென்னை, மதுரை, திருச்சி அண்ட் நீலகிரி. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாட்டர் ஸ்போர்ட், இந்தியாவின் முதல்ல நீருக்குள்ளான ஸ்போர்ட்ஸ் அகாடமி. ஓகேவா? இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அகாடமி இந்தியாவில் இல்லை. தண்ணீரில் நமக்கு ஸ்போர்ட்ஸ் அகாடமி ராமநாதபுரத்தில் கொண்டு வர போகிறாங்க. பிஎம் மித்ரா டெக்ஸ்டைல் பார்க் விருதுநகரில். பிஎம் மித்ரா டெக்ஸ்டைல் பார்க் நமக்கு விருதுநகரில். பிஎம் மித்ரா ஜவுளி பூங்கா விருதுநகர். இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் பார்க், ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா சேலத்தில் 800 கோடி மதிப்பில் கொண்டு வர போகிறாங்க. நியூ சிப்காட் செங்கிப்பட்டி தஞ்சாவூர். செங்கிப்பட்டியில் நமக்கு புது சிப்காட் கொண்டு வர போகிறாங்க. சிப்காட்டில் ப்ளக் அண்ட் ப்ளே ஃபெசிலிட்டி கொண்டு வர போகிறாங்க. இந்த ப்ளக் அண்ட் ப்ளே ஃபெசிலிட்டி சிப்காட்டில் இல்லை, அதை புதுசாக கொண்டு வர போகிறாங்க. எங்கே? சூளகிரி, மணலூர் அப்படிங்கிற 2 இடத்துல. சூளகிரி, மணலூரில் நமக்கு சிப்காட்டோட ப்ளக் அண்ட் ப்ளே ஃபெசிலிட்டி கொண்டு வராங்க. அடுத்தது நமக்கு ஸ்பேஸ் போர்ட் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி ப்ரொப்பலண்ட் பார்க். ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ரொப்பலண்ட் பார்க் டிட்கோ தூத்துக்குடி. இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க, அதான் ஈஸியாக இருக்கும். எல்லாமே ஸ்பேஸ்லேயே வருது பாருங்கள். ஸ்பேஸ் போர்ட் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ரொப்பலண்ட் பார்க் நமக்கு டிட்கோ தூத்துக்குடியில் கொண்டு வராங்க. குளோபல் கெப்பாசிட்டி சென்டர் கோயமுத்தூர் அண்ட் மதுரை. சென்னை குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் நமக்கு ஜனவரி 2025. சென்னையில் குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் ஜனவரி 2025. பெரியார் சோஷியல் ஜஸ்டிஸ் வெஞ்சர் கிளப் கொண்டு வராங்க. ஃப்ரீ ஒய்ஃபை எங்கெல்லாம் ஃப்ரீ ஒய்ஃபை கொண்டு வராங்க? கோயமுத்தூர், மதுரை, திருச்சி, சேலம் அண்ட் சென்னை. கோயமுத்தூர், மதுரை, திருச்சி, சேலம் அண்ட் சென்னை. 2 டைடல் பார்க் புதுசாக வருது. மதுரையிலையும் திருச்சியிலையும் 2 டைடல் பார்க் கொண்டு வராங்க. நியோ டைடல் பார்க்னு புதுசாக ஒன்று கொண்டு வராங்க. தஞ்சாவூர், வேலூர், சேலம், திருப்பத்தூர், தூத்துக்குடி. அவ்வளோதான். தஞ்சாவூர், வேலூர், சேலம், திருப்பத்தூர், தூத்துக்குடி. தஞ்சாவூர், வேலூர், சேலம், திருப்பூர், தூத்துக்குடியில் நமக்கு நியோ டைடல் பார்க் கொண்டு வராங்க. தமிழ்நாடு என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட். தமிழ்நாடுல என்டேஞ்சர்டு பாதிக்கப்படக்கூடிய ஸ்பீஷீஸ்க்காக ஒரு கன்சர்வேஷன், அவங்களுக்கு பாதுகாக்கணும், அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு 50 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேட், நமக்கு ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேட்டுக்காக ஒரு 250 கோடி ஒதுக்கியிருக்காங்க. எங்கெல்லாம் ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேட் எந்தெந்த இடத்துக்கு கொண்டு வராங்கன்னு பேர் கொடுத்துருக்கேன். சென்னை மெரினா, கடலூரில் சில்வர் பீச்சு, புதுக்கோட்டையில் கட்டுமாவடி, ராமநாதபுரத்தில் அரியமான், விழுப்புரம் மரக்காணம், நாகப்பட்டினம் காமேஸ்வரம், தூத்துக்குடி காயல்பட்டினம், திருநெல்வேலி கோடாவினை. இந்த 8 இடங்கள் நமக்கு ப்ளூ சர்டிஃபிகேட் ஃபிளாக்காக சுமார் 250 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது 500 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது பட்ஜெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக தொல்குடி ஸ்கீம்ங்கிறது ட்ரைபல் ஹேபிடேஷனுக்காக, பழங்குடியின மக்களுக்காக தொல்குடி அப்படிங்கிற ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. சமுதாய நல கூடங்கள் இதெல்லாம் உருவாக்கணும் அப்படிங்கிறத என்னோட பேசிக் கம்யூனிட்டிஸ். முதன்மையான அவங்க தேவை என்ன? அவங்களுக்கு ஒரு சமுதாய நலக்கூடங்கள் உருவாக்கணும். தமிழ்நாடு ஹவுஸ் அப்படிங்கிறது வைகைங்கிற பேரில் நியூ டெல்லியில் கொண்டு வந்திருக்காங்க. சி பேண்ட் டாப்ளர் ரேடார் ராம்நாட் ஏற்காடு. ராம்நாட் ஏற்காடு. தமிழ்நாடு குளோபல் ரேட் எவ்வளோ? நமக்கு தமிழ்நாடு குளோபல் ரேட் இருக்குது 8.19%. இப்போ முடிஞ்ச எக்ஸாமில் இதை கேட்டிருப்பாங்க, நமக்கு குரூப் எக்ஸாமில் இம்பார்ட்டன்ட். இந்த க்ரோத் ரேட், தமிழ்நாடு க்ரோத் ரேட் என்ன? 8.19%. தமிழ்நாடு நாமினல் ஜிஎஸ்டிபி 15.14, 23-24க்கு 15.14% நமக்கு நாமினல் ஜிஎஸ்டிபி இருக்குது. தமிழ்நாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் சேர்மேன் யாராக இருப்பாங்க? சிஎம்மாக இருப்பாங்க. அப்போ தமிழ்நாடோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ மிஷனோட சேர்மேன் நமக்கு சிஎம். மினி டெக்ஸ்டைல் பார்க் சின்ன ஜவுளி பூங்கா கரூர், ஈரோடு, விருதுநகர். மீன்பிடி தடைக்கால மானியம், மீன்பிடிக்கு தடைக்கால மானியம் 5000 கோடியிலிருந்து 8000 கோடியாக உயர்த்தியிருக்காங்க. டோட்டல் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் 2024-25 நமக்கு டோட்டல் ரெவன்யூ ரெசிப்ட் 2.99 லட்சம் கோடியாக இருக்குது. இது எல்லாமே நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், தமிழில் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை டைப் பண்ணி கமெண்ட்டில் கொடுத்துட்றேன். டோட்டல் ரெவன்யூ ரெசிப்ட் அப்படிங்கிறது 2.99 லட்சம் கோடியாக இருக்குது. ஸ்டேட் டேக்ஸ் ரெவன்யூ 1.95 லட்சம் கோடி, நான் டேக்ஸ் ரெவன்யூ 30,700 கோடி, ஷேர் இன் கேபிட்டல் சென்ட்ரல் டாக்ஸஸ் 49,754 கோடி, கிராண்ட்ஸ் இன் எய்டு 23,354. இந்த டேட்டா ராவா அப்படி மனப்பாடம் பண்ண முடியாது, ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இங்கே டோட்டல் ரெவன்யூ, அப்புறம் ஸ்டேட் டேக்ஸ் ரெவன்யூ இருக்குது, நான் டேக்ஸ் இருக்குது, சென்ட்ரல் டேக்ஸ் இருக்குது, கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட்ஸ் இருக்குது. தமிழில் வேணுங்கிறவங்க கேளுங்க, நான் கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். டோட்டல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இது ரெவன்யூங்கிறது நமக்கு வருவாய், எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவு. எனக்கு இது மட்டும் தான் தெரியும், எக்ஸாக்டாக நமக்கு தெரியல. தமிழில் வந்து டோட்டலாக தமிழில் தெரியல. தமிழில் வேணுங்கிறவங்க கேளுங்க, நான் கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணி கொடுத்துட்றேன். டோட்டல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் நமக்கு 3.48 லட்சம் கோடியாக இருக்குது. பாரோயிங்ஸ் நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம், 1.55 லட்சம் கோடி வாங்கியிருக்கோம். எஸ்டிமேட்டட் டெட்டு, நமக்கு கடன் எவ்வளோ கடன் வந்து எஸ்டிமேட் பண்ணலாம், 8.33 லட்சம் கோடியாக எஸ்டிமேட் பண்ணலாம். எப்போ வரைக்கும்னா 31 மார்ச் 2025 வரைக்கும். காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். இது குறள் 386. அடுத்து ஒரு புறநானூறு பாடல் கொடுத்துருக்காங்க. புறம் 5. காவல் குலவி கொள்பவரின் ஓம்புமதி அளிதோதானே அது பெறல் வங்குரைத்தே. காவல் குலவி கொள்பவரின் ஓம்புமதி அளிதோதானே அது பெறல் வங்குரைத்தே. இது புறநானூறு 5. உங்களுக்கு இந்த தமிழ்நாடு பட்ஜெட் வந்து இந்த ஒரு வீடியோவில் நான் திருப்பி சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஒரு டைம் ஃபுல்லாக கேட்டுட்டு நீங்கள் வந்து இதை படிச்சிங்க அப்படின்னாலே மோர் தேன் இனஃப். தமிழ்நாடு பட்ஜெட்டில் ஹைலைட் பண்ணி கொடுத்த எல்லாமே நான் கம்பைல் பண்ணி இங்கே ஹேண்ட் ரிட்டனில் கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு டைம் பார்த்துட்டு போகிறது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஷின் அட்டன் பண்ணலாம். இப்போ நான் கரண்ட் அஃபேர் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் கூட நான் போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். மைசெல்ஃப் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். வாட் எவர் சப்ஜெக்டில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். தமிழ் வந்து எனக்கு அவ்வளோவா ஃபுல்லாக எல்லாமே தமிழில் கம்பைல்டாக கொண்டு போகிறதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். இஃப் இன்கேஸ் பத்தலை, இன்னும் உங்களுக்கு தமிழ் நோட்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதை அப்டேட் பண்ணுறேன். ஃபுல்லாக எல்லாமே இங்கிலீஷில் படிச்சுட்டு தமிழில் கொஞ்சம் சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக இருக்குது. போக போக நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும். ஸோ நான் எல்லாமே உங்களுக்கு தமிழில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். இந்த வீடியோவில் வந்து முடிஞ்ச அளவுக்கு தமிழில் நான் கொடுத்துருக்கேன். பத்தலை அப்படிங்கிறவங்க நீங்கள் கேளுங்க, நான் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு தனியாக பிடிஎஃப் கூட கொடுக்கணும் அப்படின்னா நான் கொடுத்துட்றேன். என்ன டவுட்னாலும் நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். ஓகேவா? உங்களுக்காக தான் இந்த சேனல். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.